ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லீகல் அஃபேர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக். அதாவது இல்லீகல் அஃபேரில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைப்பை பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட் டைப் எப்படின்னா, கணவன் வந்து சரியில்லை இல்லை மனைவி சரியில்லைன்ட்டு அடுத்த துணையை தேடுவது தான் ஃபஸ்ட் அஃபேர். இந்த அஃபேர் எப்படி உருவாகுதுன்னா, இப்போ கூட ஒரு ரீசெண்டாக திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒருத்தர் வந்து வெல்டிங் ஷாப்பில் அருண்குமார்ன்ற ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அவரோட நண்பர், அதாவது திருநெல்வேலி ஊர்லேருந்து ஒரு நண்பர் இருந்திருக்காரு. அவரை வீட்டில் சேர்த்து வச்சிருக்காரு. வீட்டில் வந்து நல்ல நட்பு பழகிட்டு இருக்காங்க, இவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவர் நண்பர் வந்து அவரோட மனைவியை வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு. இதை தெரிஞ்சு கண்டிக்கிறாரு. கண்டித்த உடனே அவரோட நண்பர்களை சேர்த்து வச்சு இவருக்கு தண்ணியை வாங்கி கொடுத்துட்டு இவர் அடிச்சு போட்டு மர்டர் பண்ணிடுறாரு. அந்த மர்டர் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டத்தில் இவர் வந்து அடித்து தாக்கப்பட்டு தான் கொல்லப்பட்டிருக்காருன்னு டவர் லைனை வச்சு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த ப்ரூஃப் வச்சு கண்டுபிடிச்சி இவ்வளோ சிறை தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு படி மேலே போய் பார்க்கணும், ஒரு ராணுவ வீரருக்கு அவரோட மனைவியை விட்டுட்டு ராணுவத்துக்கு செல்லும் போது இங்கே அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அவங்களால இவர் என்ன பண்ணியிருக்காரு, மன வருத்தம் தாங்க முடியாமல் ராணுவ வேலையும் விட்டுட்டு இது மாதிரி சாராயத்தை பியரை வாங்கிட்டு பியரில் வந்து விஷத்தை உட்கொண்டு அதை கலந்து குடித்து இறந்துட்டார். இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்க்குறோன்னா, துணை. அதாவது உங்கள் மனைவியாரோ இல்லை கணவனுக்கிட்டேயோ நீங்கள் வந்து எப்படி பழகுறீங்கன்றது இருக்குது. அதாவது அன்பை பரிமாறிக்கிறீங்களான் இருக்குது. அதாவது கல்யாணத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களோட அன்பையும் முழுசாக பரிமாறுவீங்க. உங்களோட உடலும் சரி, உங்களோட உடையும் சரி, எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நீங்கள் அணிவீங்க. ஆனால் காலப்போக்கத்தில் அதான் கல்யாணம் முடிச்சிட்டுமே, இதுக்கப்புறம் என்னன்ட்டு, அதாவது ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு வரோம். இதுவே இதுக்கு முதல் டைப்பாக அமையுது. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் மனைவி கிட்ட இப்போ ஒரு கணவன் இருக்காருன்னா எனி டைமும் தண்ணி அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தால் அந்த மனைவி வந்து வேலைக்கு போகிற இடத்துல இல்லை வீட்டில் இருக்கிற இடத்துலையோ இல்லை மொபைல்லையோ அடுத்த ஒரு துணை அன்பாக ஆதரவாக பேசினா அவங்க வந்து மனசை விட்டு பேசுவாங்க. அதாவது அன்புக்காக தான் போகிறாங்களே தவிர தவறான விஷயங்களுக்காக போக மாட்டாங்க. அன்பு அதிகமாக தான் தவறுகள் ஏற்படுது. இதனால் கொலைகளும் ஏற்படுது. இப்போ வந்து ஒரு கணவன்கிட்ட ஒரு மனைவி வந்து எனி டைமும் குடும்ப சண்டை போட்டுக்கிட்டு ஊதியம் கம்மியாக இருக்குன்னு அவங்க அம்மா அப்பாவை திட்டிக்கிட்டு அக்கா தங்கச்சியை திட்டிக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருந்தால் அந்த கணவன் வேலைக்கு போகிற இடத்துல வெளியே இடத்துல மொபைல்லையோ எங்கேயோ போயிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஆதரவாக ஒரு பெண் பேசினா போதும். பசங்களே அவ்வளோதாங்க, அவங்களுக்கு வந்து ஆதரவாக அன்பாக 4 வார்த்தை பேசினா போதும். அதாவது பசங்க பார்க்குறதுக்கு தான் ரஃப் அண்ட் டைப்பாக இருப்பாங்க. ஆனால் மனசு வந்து ஒரு குழந்தை மாதிரி சீக்கிரமாக சென்டிமெண்ட் அட்டாச் ஆயிடுவாங்க. அவங்ககிட்ட ஆதரவாக ஒருத்தர் பேசினா போதும், அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணை தேடி போயிடுவாங்க. கடைசியில் இவங்களோட புள்ள குட்டிக்கு நடுத்தரவில் நிற்கும் அபாயம் தான் ஏற்படுது. இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி டைப் 1 பார்த்துருக்கோம். இந்த டைப் 1 பார்த்தீங்கன்னா, உங்களோட அன்பை வந்து சரியான முறையில் பரிமாறிக்கொள்ளணும். உங்களோட தவறான பழக்க வழக்கங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் குடும்பத்தை பார்த்து 4 பேர் 4 விதமாக பேசுகிற மாதிரி ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு குடி அறவே கூடாது. அதாவது குடி வந்து இந்த சோஷியல் ட்ரிங்கராக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. தினக்குடி வந்து உங்களோட தின வாழ்வையே பாதிக்கப்பட்டிருக்கும். பெண்கள் வந்து அடக்க ஒடுக்கமாக ஓரளவாச்சும் இருக்க கற்றுக்கிடணும். இப்போ எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, எல்லா பெண்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம தாய்கள் கூட இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு சில பெண்கள், அதாவது கணவனுக்கு உண்மையாக வாழ கற்றுக்கிட்டோம். ஆண்களும் ஜென்யூனாக இருக்கணும். ஸோ சந்தேக புத்தியை தவிர்ப்போம். இந்த மாதிரி கள்ள உறவை ஒழிப்போம். நம்ம தமிழகத்தை முன்னேற்றோம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம